ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ஆர்ஆர் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் வந்து இப்போ ரிலீஸ் இருக்குது ரீசெண்டாக. ஸோ இது வந்து தமிழ் டப்பிங்லேயே தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வெப் சீரிஸை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வெப் சீரிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு ஜானரில் வந்த ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2020 பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாவலை பேஸ் பண்ணி, ஸோ அதோட அடாப்ஷனாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வெப் சீரிஸை எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வெப் சீரிஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோடு வரும். ஸோ இந்த 6 எபிசோடும் சேர்த்து டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 to 4.5 hours அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 4.5 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த வெப் சீரிஸை பார்க்குறது வர்த்தா அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுக்கு முடியும் போது பார்த்திங்கன்னா அவங்க கூடிய அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இவராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் இந்த சீரிஸை பார்க்கும்போது. ஒரு ஒன் லைன் ஸ்டோரி மாதிரி நான் சொல்லணும் பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த வெப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ரேச்சல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு வந்து கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு அனந்த காடு மாதிரி இருக்கும். அந்த காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கார் மட்டும் அனாமத்தாக நிற்கும். அந்த காரோட பானட் மேலே பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து இறந்து போய் கிடக்கும். அந்த பொண்ணு பேர் தான் ரேச்சல். ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சீரீஸோடைய ஹீரோவான ஜாக் ஹார்ப்பர் அப்படிங்கிறவர் வருவார். ஸோ இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிடெக்டிவாக இருப்பார். ஸோ இதை பற்றி ரீசர்ச் பண்ணுறதுக்கு, இதை பற்றின விசாரிக்கிறதுக்காக, ஸோ இந்த கேஸ் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட வந்திருக்கும். ஸோ போலீஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா பாஸ்ட் லைஃப்பில் அவங்க வந்து ஒரு டிவி ஆங்கராக இருந்திருப்பாங்க. ஒரு ஃபேமஸான டிவி ஆங்கராக இருந்திருப்பாங்க ஒரு டிவி சேனலில். ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லேருந்தும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்லேருந்து பார்த்திங்கன்னா டிட்டாச் ஆகி ஸோ தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிடெக்டிவ் ஹீரோ இருக்கார் இல்லையா, ஸோ அவரும் நம்ம ஹீரோயினும் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ ஏதோ ஒரு காரணத்தால் பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக 2 பேருக்குமே பேச்சுவார்த்தை இல்லாமல் ஸோ 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா பிரிஞ்சு போய் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா எப்போ இந்த ரீச்சல் இறந்து போயிட்டாங்க, இந்த மர்டர் கேஸை பற்றி தெரிய வந்துச்சோ உடனே நம்ம ஹீரோயின் பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்து மறுபடியும் அந்த டிவி சேனலில் பார்த்திங்கன்னா வேலைக்கு சேரணும், மறுபடியும் அந்த டிவி ஆங்கர் வேலையை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி சேனலுக்கு போவாங்க. அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுவாங்க. ஸோ அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்னம்மா நீ இப்போ வந்து இப்படி சொல்கிற, ஆல்ரெடி கிட்டத்தட்ட நீ 1 வருஷமாக நீ காணாமல் போயிட்ட. ஸோ 1 வருஷமாக நீ எதுவுமே பண்ணாமல் போயிட்ட. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் இடத்துக்கு வந்து வேறு ஒரு பொண்ணு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து திருப்பி எனக்கு அந்த வேலை திருப்பி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது, ஓகே அதெல்லாம் நீ பண்ண முடியாதும்மா, ஆல்ரெடி இந்த பொண்ணு பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ எப்படி நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த மாதிரி மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே எனக்கு அந்த ஆங்கர் வேலை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பட் இப்போ அந்த ரேச்சலோட மர்டர் கேஸ் நடந்துகிட்ருக்கு இல்லையா, ஸோ அதனால் அந்த மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல்ட் ரிப்போர்ட்டராக என்னை வந்து ப்ரொமோட் பண்ணி வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அப்படி தானே ஸ்டார்ட் பண்ணேன், மறுபடியும் நான் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபீல்ட் ரிப்போர்ட்டராகவே நான் போகிறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பையாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ அவருமே பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா இவங்களுமே அந்த ஃபீல்டுக்கு போவாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது ஸோ நம்ம ஹீரோ தான் அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உடனே தெரியும் இல்லையா, ஸோ அந்த ஸ்பாட்டை வந்து போலீஸ்காரங்களாம் பார்த்திங்கன்னா கவர் பண்ணிவிட்டு அந்த டேப்லாம் போட்டு வச்சு பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ என்ன ஆச்சு எப்படி இந்த கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எல்லா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸுமே அங்கே வந்து வந்துடுவாங்க. ஸோ வந்தது பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரல் கேட்குது, எப்படி இந்த பொண்ணு இறந்துச்சு, யார் எதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா, இப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் தான் நாங்கள் விசாரிக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி, கொலையா தற்கொலையா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ப்ரெஸ் இருக்கக்கூடிய அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலேருந்து ஒரு குரல் வந்து கேட்குது, கண்டிப்பாக இந்த நபர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டவுடனே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குற ஆச்சரியமா, அப்போ தான் நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கா இப்போது, ஸோ இவன் மறுபடியும் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வச்சு முடிச்சிருப்பாங்க.
ஸோ அந்த உண்மை, அதாவது யார் இந்த கொலையை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது ஆரம்பித்து அது தொடர்ந்து என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சராக பார்த்திங்கன்னா ஃபைனல் எபிசோட், அதாவது இந்த 6th எபிசோடில் தான் வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே எண்ட் கார்டில் தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ தரமான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் தான். மிஸ் பண்ணாமல் இதை பாருங்கள். இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.